வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 8 வந்து பார்க்க போறோம். ஸோ சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த டாபிக்ல இந்த யூனிட் 2ல நாம இதுதான் வந்து ஃபைனல் வீடியோவா பார்க்க போறோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் நம்ம பார்க்குறோம். அதாவது இதுல வந்து ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்னு வந்து ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் இந்த ரெண்டு ஏரியாவையும் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. அதாவது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. சரி அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல ரோல் ஆஃப் என்ஜிஓ இன் சோஷியல் டெவலப்மெண்ட். அதாவது தன்னார்வ நிறுவனங்களுடைய பங்களிப்பு, சமூக வளர்ச்சியில உங்களுடைய பங்களிப்பு என்னென்ன அப்படிங்கிறது. இது வந்து நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தா கூட, இந்த சிலபஸ்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் சரிங்களா? கல்வி, உடல்நலம் மற்றும் மனித மேம்பாடு. இந்த ஏரியாவுல என்ஜிஓ உடைய பங்கு, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். சோ முதல்ல எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நேம்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் எஜுகேஷன் ரெலவெண்டா யாரெல்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா பிரதாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, ஸ்மைல் ஃபவுண்டேஷன் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுடைய நேம் வந்து பாத்துக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சும்மா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் போதும். இதுவே வந்து மோர் தென் எனஃபா தான் இருக்கும். ஹெல்த் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட்லயும் என்ன என்ஜிஓ வந்து மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிற நேம் ஒரு 2, 3 நேம் மட்டும் பார்த்து வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா. இந்தியாவுல சுகாதார பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்கு? டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு? அதே போல பேஷண்ட் பெட் ரேஷியோ எவ்வளோ இருக்கு? பேஷண்ட் நர்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கு? இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள், சைல்டு மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கு? இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாத்தையும் நீங்க ஃபேக்ட்ட மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது போதுமானதா இருக்கும். அத வச்சு நீங்க ஆன்ஸர பில்ட் பண்ணிடலாம். அடுத்ததா இந்த ஹெல்த் கேர் ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் என்ன செக்மெண்ட்ல பார்க்கலாம்னா, சில்ட்ரன், அடல்ட்சன்ட், வுமன், ஏஜ்டு பீப்பிள் இந்த கேட்டகரியில நீங்க பிரிச்சுக்கலாம். இத தாண்டி கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸ், ஆக்குபேஷனல் டிசீஸ் இந்த கேட்டகரியில நீங்க பிரிச்சு பிரிச்சு சப் ஹெட்டிங்கா போட்டு போட்டு பண்ணிக்கலாம். பட் என்னன்னா நீங்க எவ்வளவுதான் சப் ஹெட்டிங் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஃபேக்ட் அதுல வருதா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்காங்க. ஆல்பா நியூமெரிக் ஃபேக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அத மட்டும் நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. ஸ்கீம்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம பாலிசி நோட்ட பார்க்கும்போது அதுவே ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்த் கேர் ப்ராப்ளம் இன் இந்தியா சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா ஹெல்த் பாலிசிஸ் என்னென்ன இருக்கு? நியூ ஹெல்த் பாலிசி என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி ஓல்டு ஹெல்த் பாலிசி எவ்வளோ இருக்கு? அதே போல நம்மளுடைய ஜிடிபில பட்ஜெட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்றாங்க? டெவலப்டு கண்ட்ரில எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆன்சர் என்ரிச்மென்ட்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்ல இந்த ஏரியாவுல கொஸ்டின் கேட்கல. சோ அதனால வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் என்ஜிஓ அரசு சாரா அமைப்புகளின் சிறப்பியல்புகள் என்ன? ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சரிங்களா? கம்யூ அ இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் ஸ்கீம். சோ இது வந்து ஓல்டு ஸ்கீம் தான். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு எவர்கிரீன் ஸ்கீமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சில்ட்ரன் ரெலவென்ட்டான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு அம்பர்லா ஸ்கீமா இது வந்து செயல்பட்டுட்டு இருக்கும். அத தாண்டி ரீசென்ட்டா கேட்ட கொஸ்டின் அப்படின்னா, அனாலிசிஸ் த எமர்ஜென்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஹெல்த் கேர் இன் இந்தியா. ஸோ டிஜிட்டல் ஹெல்த் கேர் இந்தியாவுல அது எப்படி எமர்ஜென்ஸ் ஆனுச்சு, அதோடைய ஒரு டைம் லைன் அந்த கேட்டகரியில போட்டு அதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த இதுல வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ வல்னரபிள் செக்ஷன் அப்படின்னா, நம்ம நெறைய கேட்டகரியா பிரிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, வுமன், ஏஜ்டு, தேர்ட் ஜெண்டர் அதே போல டிசேபிள் பெர்சன் இந்த மாரி நீங்க வந்து பிரிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளையும் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செக்ஷனையும் எடுத்து அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்காங்க. அந்த ஒவ்வொரு செக்ஷனும் எடுத்துக்கிட்டு அவங்கள புரொடெக்ட் பண்றதுக்கு, அவங்களோட இஷ்யூ புரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன லாஸ்லாம் இருக்கு, என்ன பனிஷ்மென்ட்லாம் குடுப்பாங்க, அது வந்து கான்ஸ்டிடியூஷனல்ல என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னுக்கும் நீங்க வந்து பிரிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியான ஃபேக்டர் இருந்தா கூட போதும். ஆனா கன்டென்ட் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த ஏரியாவ ஈஸியாவே கவர் பண்ணிடலாம். அதேபோல மத்திய, மாநில அரசுகள், என்ஜிஓ உதவியுடன் பாதிக்கப்பட்ட பிரிவினருக்கு அதாவது இந்த வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து என்ஜிஓ சப்போர்ட் மூலமா என்ன விதமான அ ஒரு டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து சென்ட்ரல், ஸ்டேட் கவர்ன்மென்ட் மூலமா நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பாலிசி நோட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது உங்களால இப்ப படிக்க முடியும்னா இப்ப படிச்சுக்கங்க. பட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தனியா இத வந்து லாஸ்ட்டா குடுப்போம். ஸோ அதுல நீங்க கவர் பண்ணிக்கங்க. மத்த ஏரியா மட்டும் கவர் பண்ணிக்கங்க. சரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன் இந்தியா? ஸோ வல்னரபிள் செக்ஷன்ல மைனாரிட்டியும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டெய்லி ஸ்டடி டார்கெட்ல மைனாரிட்டி பத்தி நம்ம முன்னாடியே தனியா பார்க்க சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவ நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம். டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன் அண்ட் வெல்ஃபேர் மெஷர் டேக்கன் பை
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் their upliftment. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி வந்து உடைச்சு பார்க்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன் இந்தியா? ஃபர்ஸ்ட் மைனாரிட்டினா என்னன்னு பேசிக்கா எழுதிட்டு, கவர்மெண்ட் யார் யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு எழுதிட்டு, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன் இந்தியா இந்த மாதிரி எழுதிடலாம். அடுத்ததா டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் அண்ட் வெல்ஃபேர் மெஷர். ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் போட்டு கண்டென்ட் எழுதிட்டு, அதுக்கு அடுத்ததா என்னென்ன வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கறத இதை எழுதுனீங்கன்னா, இந்த ஆன்சரோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அடுத்து வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் மிட் டே மீல் ஸ்கீம்? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான பாயிண்ட் தான், கொஸ்டின் தான். ஸோ அதை வந்து நீங்க கொஸ்டின் எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குங்கிறத பொறுத்து நீங்க தமிழ்நாடு பேஸ்டு, இந்தியா பேஸ்டு ரெண்டுமே நீங்க எழுதலாம். ஸோ தமிழ்நாடு பேஸ்டு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு காமராஜர் காலத்துல கொண்டு வந்துட்டு, அடுத்தது திரும்ப வந்து சத்துணவு திட்டமா மாறி, திரும்ப வந்து அப்படி அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா எழுதிக்கலாம். இந்தியா லெவல் எழுதும்போது இந்த கண்டென்ட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா வாட் ஆர் த சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் மென்ஷன் இன் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் WHO. ஸோ WHO உடைய ரிப்போர்ட்ஸ்ல என்ன வந்து, அதாவது டிசபிலிட்டியோடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, வெல்ஃபேருக்காக என்ன சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 13ல கேட்ட கொஸ்டின் தான். பட் WHO இந்த இடத்துல வந்து பேர் வந்திருக்கிறதுனால, ஸோ இது இந்த பேசிக்ல நீங்க வந்து இதை ஒரு ஷார்ட்டான நோட்ஸ் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா கிவ் எனி 3 எக்ஸாம்பிள் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க அப்படின்னா, இது மேக்ஸிமம் இது வந்து முன்னாடி 2009லாம் 3 மார்க் கேட்டகரி இருந்ததுனால இப்படி கேட்டாங்க. இப்ப கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுடைய 10 மார்க்ல 3 கொஸ்டினா பிரிச்சோ, அப்படி இல்லைன்னா 2 கொஸ்டினா பிரிச்சோ கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்க சோசியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்காங்க. அடுத்ததா மாறுபட்ட சூழலில் பழங்குடியினர் சிறைபிடிப்பு திருமண முறை. சரிங்களா? இது வந்து பார்த்தோம்னா ட்ரைபல் பிராக்டிஸ் ஆஃப் மேரேஜிங் பை கேப்சர். சரிங்களா? இது வந்து சோசியாலஜி. நீங்க யூபிஎஸ்சி சோசியாலஜி ஆப்ஷனல் படிக்கிறவங்களுக்குலாம் பேசிக்கா அந்த டைப்ஸ் ஆஃப் மேரேஜ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த காந்தர்வ மேரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் மேரேஜ்ல எது வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை இது பண்ணிக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மேரேஜ்னு எடுத்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிற நேம் எழுதிக்காங்க. அதுல என்ன பிராக்டிஸ் வந்து பண்ணாங்க, அது எந்த ட்ரைப்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. இது வேதாவிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு 4 ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த பேசிக்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்ததா இந்திய முஸ்லிம்கள் சந்திக்கின்ற சமூக பொருளாதார இடர்பாடுகள். இது நம்ம சிலபஸ்ல சொன்னதுதான். ஒவ்வொரு செக்ஷனா எடுத்துக்கிட்டு அவங்களோட இஷ்யூஸ் என்ன, அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன், கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுத்தாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்குங்கிறது ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இந்த முஸ்லிம்ஸையும் கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது பாயிண்ட் அவுட் மேஜர் சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் அஃபெக்டிங் ஷெட்யூல் கேஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா. ஸோ அதே தான் சிலபஸ்ல நம்ம என்ன எடுக்க சொன்னோமோ அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்ததா டிஃபைன் ட்ரைப் அண்ட் டிஸ்கஸ் த சோஷியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதேதான் முன்னாடி நம்ம சிலபஸ்ல என்ன சொல்லியிருந்தோமோ அதேதான் ஒவ்வொரு செக்ஷனா எடுத்துக்கணும். அந்த செக்ஷன்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன லாஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பண்ணீங்கன்னாவே போதுமானது. லிஸ்ட் எனி 3 கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ரைப். ஸோ அதேதான். அடுத்ததா குடிமக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம். சரிங்களா? சிவில் ரைட் ஆக்ட் 1976. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கேட்டிருக்காங்க, இப்போ WHO பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி ஷார்ட் நோட்ஸ் ஒரு மினிமம் வந்து ஒரு 7 ஃபேக்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதே போல சிவில் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கும் ஒரு 10 ஃபேக்டாவது மினிமம் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்காங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நேஷனல் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஹப் ஸ்கீம். சரிங்களா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ல தான் கேட்டிருக்காங்க. என்டர்பிரினர்ஷிப் கல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு யாருக்கு, SC/ST பாப்புலேஷனுக்கு வந்து இந்த கல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு இந்த ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கீமை போட்டு எழுதுனீங்கன்னா இது நிறைய இருக்கும். ஆனா இதுல ஸ்பெசிஃபிக்கா என்டர்பிரினர்ஷிப் கல்ச்சரை ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன விதமான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களோ அதை மட்டும் எழுதினா போதும். ஸோ இது 2023ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஸ்கீமா வந்ததுதான். ஸோ அதனால நீங்க பாலிசி நோட் அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி படிக்கும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் NCPCR. ஸோ இதோடைய ஆக்டிவிட்டிஸ் மென்ஷன். சரிங்களா? குழந்தை உரிமை பாதுகாப்பு தேசிய மானியமானது எந்த மாதிரியான செயல்களை கண்காணிக்கிறது. சரிங்களா? வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் மானிட்டர்டு பை, சரிங்களா, NCPR, PCR அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க இதை மட்டும் எழுதினாவே போதுமானதா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த ஏரியாவில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த சோசியல் இஷ்யூஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டுல ஒரு ஓவர்வியூ ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ அந்த அவுட்லைன்ல இருக்கிற கண்டென்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இது வந்து போதுமானதா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல நம்ம திரும்ப டே 1ல இருந்து நெக்ஸ்ட் யூனிட்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதே போல அதை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நோட்டை போட்டு இல்ல A4 ஃபைல் பண்ணி நீங்க வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க.
ஸோ அதே போல டெஸ்ட் பேட்ச்ல நம்ம இதுல இப்ப எழுதிட்டு இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் வந்து இந்த 20 கொஸ்டின் வீக்லி குடுத்துருப்போம். 250 மார்க்குக்கு. ஸோ 10 மார்க் வந்து ஒரு 10 இருக்கும். 15 மார்க் வந்து ஒரு 10 இருக்கும். ஸோ அத ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அத வந்து உங்களுக்கு டைம் பத்தல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம 75 மார்க்குக்கு சிம்ப்ளிஃபைட் பண்ணி குடுத்துருப்போம். அந்த டெஸ்ட்டையாவது நீங்க வந்து கம்பல்சரி எழுதிருங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்க்கு நம்ம எத்திக்ஸ் மூவ் ஆகும்போது, அதுல வந்து திரும்ப டே 1 அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கும் இதே போல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியல, ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வந்து பெண்டிங்கா வச்சுட்டு, அடுத்தது கரண்ட்டா என்ன போகுதோ அந்த நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்போது, என்னென்ன பெண்டிங்லாம் முன்னாடி யூனிட்ல வச்சிருந்தீங்களோ அப்பயோ, அந்த டேட்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த டே வந்து ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.